மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியிலே நம்ம பார்க்க போகிறது கேன்சர் பற்றி பார்க்கலாம். புற்றுநோய். புற்றுநோயின் அறிகுறிகள் என்ன அதை பார்க்கலாம். ஜென்ரலாக ஒருத்தர் இருக்காரு, நார்மலாக இருந்துட்டு இருப்பாரு. இப்போ தற்சமயத்தில் ரொம்ப அசதியாக இருக்கலாம், டயர்டாக காணப்படுவாங்க, பயங்கர டயர்டாக இருக்கும். சிலருக்கு இருமல் சளி இருக்கலாம், தொடர்ந்து இருமல் இருக்கலாம், காய்ச்சல் இருக்கலாம், அனிமிக்கா இருக்கலாம், ஸ்மோக்கிங், ஆல்கஹால் இதனாலெல்லாம் கூட கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா சிலருக்கு வாய்ப்புண்ணு இருக்கும், பார்த்தீங்கன்னா கொப்பளம் மாதிரி இருக்கும். இது ஏதோ சாதாரண விஷயம், பி காம்ப்ளெக்ஸ் சத்து கம்மி அப்படின்னு நினச்சி நம்ம விட்டுடுவோம். அதுவே அவங்களுக்கு கேன்சராக கூட இருக்கலாம். சிலருக்கு பல்வலின்னு போவாங்க, பல்லு செக் பண்ணி எடுக்க வேண்டியான சூழல் இருக்கும். எடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பல்லுக்கு கீழே வாய்ப்புற்று இருக்கும். அதனால அவங்களுக்கு அறிகுறிகள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அசதி, அனிமிக்காவாங்க, தொடர்ந்து இருமல் இருக்கலாம், வயிற்று வலி இருக்கலாம், அஜீரணம் இருக்கலாம், நெஞ்சு கரிப்பு இருக்கலாம். அவங்க நினச்சிப்பாங்க கேஸ்ட்ரைட்டிஸ் அப்படின்னு நினச்சிட்டு, அதெல்லாம் கேஸ்ட்ரைட்டிஸா இல்லை கேன்சரா செக் பண்ணி பார்த்துடணும். பார்த்துட்டு கண்டுபிடிச்சி அப்போ இன்னைக்கு எந்த உறுப்பை பாதிக்குதோ அந்த புற்று, இப்போ போன்ல பாதிப்பு வருது, குடல்ல வருது, மலக்குடல்ல வருது, அப்புறம் பார்த்தீங்கன்னா பிளட் கேன்சர் வருது, பிரெயின் கேன்சர், நுரையீரல் புற்று அதிகமாக காணப்படுது. பெண்கள்னு பார்த்தோன்னா பிரஸ்ட் கேன்சர். இந்த மாதிரி உறுப்புக்கு தகுந்த மாதிரி பாதிப்புகள், அதை வச்சு பெயர். இப்போ இந்த மாதிரி கேன்சர் பேஷண்ட்க்கு நம்ம என்ன பண்ணணும்? இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க, ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்னா கிருபல்னு நம்ம அரசாங்கமே விளம்பரம் செய்து ஆரம்ப கட்டத்தில் பார்க்கும்போது குணமடைகிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கு. இதையே நம்ம கவனிக்காம விட்டு உடல்ல உள்ள எல்லா உறுப்புகளும் பாதிக்கும் போது கஷ்டங்கள் அதிகம். ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட், டயட் ஃபாலோ பண்ணுறது உங்களுக்கு நல்லது. அது எந்த சிஸ்டம் ஆஃப் ட்ரீட்மெண்ட் நீங்கள் எடுத்தாலும் உங்களுக்கு நம்ம சொல்றது கேன்சருக்குன்னு மெடிசன் இருக்கு, ப்ளஸ் இம்யூனிட்டி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வேண்டியான ட்ரீட்மெண்ட்டை நம்ம கட்டாயம் கொடுக்குறோம். அடுத்தது அவங்களுக்கு பாடியில் இருக்கிற அந்த தேவையற்ற கழிவுகள், டாக்ஸின்ஸ் வெளியேறணும். அந்த டாக்ஸின்ஸ் வெளியேறவும் இம்யூனிட்டி இன்க்ரீஸ் ஆகவும் அவங்களுக்கு பாடிக்கு தேவையான விட்டமின்ஸ், மினரல்ஸ் பேலன்ஸ் பண்ணவும் நம்ம அட்வைஸ் கொடுக்குறோம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நிறைய மெடிசன்ஸ் ப்ளஸ் டயட்டு. இவங்களுக்கும் நம்ம ஆட்டுப்பால் சொல்கிறோம், அப்புறம் கோதுமை புல் சாறு சொல்கிறோம், அருகம்புல் சாறு சொல்கிறோம், ஃப்ரூட்ஸ்லாம் நிறைய சொல்லி கொடுக்குறோம். அதுக்கப்புறம் சில வகையான மூலிகைகள் உங்களுக்கே நாங்கள் வரும்போது பார்த்து லிஸ்டே கொடுத்துருவோம். அதெல்லாம் போட்டு ஒரு கஷாயம் மாதிரி வச்சு குடிக்க சொல்கிறோம். தொடர்ந்து இருமல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, தொடர் இருமல். அப்போது அது எப்படி இருக்கு, என்ன சளி வருதா, அதில் பிளட்டு வருதா என்னன்னு பார்க்கணும். சில நேரங்களில் நம்ம கவனிக்காம விட்டு அது டிபியாகவும் இருக்கலாம், நுரையீரல் புற்றாகவும் இருக்கலாம், இல்லை சரியான முறையில் நம்ம கவனிக்கலைன்னா உயிருக்கே ஆபத்தான நிலை ஏற்படும். அது எந்த வகை புற்று இருந்தாலும் நம்ம கவனிக்கலைன்னா பிரச்சனை அதிகம். ஆரம்பத்திலே பார்க்குறது ரொம்ப நல்லது. அதனால நீங்கள் எந்த வகையான கேன்சராக இருந்தாலும் நீங்கள் முடிஞ்சால் ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் எடுத்து வரலாம். இல்லை நீங்கள் வெளியில் இருக்கீங்க, ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்கீங்க, இல்லை பேஷண்ட்டு வர முடியாத கண்டிஷன் வச்சுக்கோங்க, நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் பேஷண்ட் பேர், அட்ரஸ்ஸு, வயசு, அவங்களோட ரிப்போர்ட் எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷனுக்கு மெசேஜ் வரும். வீடியோ காலில் ஆன்லைன் கன்சல்டேஷன் கொடுக்கலாம். அது எந்த நோயாக இருந்தாலும் அதுக்குண்டான டயட்டு, மெடிசன், பயிற்சிகள், மூச்சு பயிற்சி, உடற்பயிற்சி, சன்பாத், இப்படி என்னென்ன உங்களுக்கு தேவையோ அத்தனையும் உங்களுக்கு கைட் பண்ணலாம்.
என்ன இருக்குல்ல, மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க.